எப்படி ஒரு வீடு வாங்கணும்னா சுற்றி அந்த இடத்துல காலேஜ் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, அதுக்கப்புறமா போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக் செக்ஸ் பண்ணும். அந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதும் வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட் போனாலும் இந்த டேட்டாஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரு 90-95% ஆஃப் த மக்கள் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் 5%லேயே கொஞ்சம் பேர் தான் வந்து பணம் பார்க்குறாங்க. லாஸ்ட் 1 or 2% தான் நல்ல ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஸோ இதில் போய் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் கோவிடுக்கு அப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆன்லைனில் சொல்லித்தரேன் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுமே வந்து லாஸ்ட் 6 months 1 or 2 years வந்து எக்ஸ்போஸ் ஆகி அவங்களும் நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ அதனால் யூடியூப் பார்த்து கற்றுக்குறேன், இன்ஸ்டாகிராம் பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா பணம் போகிறதுக்கான வழி. இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணாமல் வெறும் அந்த பிராண்ட் வச்சு மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா, ஏஷியர் மோட்டார்ஸு, HDFC பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து வேல்யூ இருக்குது, அண்டர் வேல்யூட், ஓவர் வேல்யூட், நியூட்ரல்லாம் சொல்லுவாங்க வேல்யூவேஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பேசிக்காக அது அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட் பார்க்கும்போது தான் தெரியும். வேல்யூவேஷன், growth இது வந்து ஏஎம்சிஸ்க்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வேல்யூ ஃபோக்கஸ் பண்ணுமா, growth ஃபோக்கஸ் பண்ணுமா? பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் ரொம்ப யோசிக்காமல் இந்த கம்பெனி அடுத்த 10 வருஷம் இருக்கும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்டாக் வேல்யூ குறையுது, அப்ரிஷியேட் ஆகாமல் இருக்கும், நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாராலையும் 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு 10 லட்சம் 5 லட்சம்லாம் போட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து few thousands, few lakhs உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் போதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு தங்கம் வாங்கினாலும் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் இல்லை இருக்கட்டும், புதுசாக தான் வாங்க ட்ரை பண்ணுவோம், இல்லைனா இருக்கட்டும் தான் சொல்லுவோம், விற்க மாட்டோம். அதே மாதிரி ஸ்டாக்கையுமே வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நல்ல கம்பெனியாக இருந்தால் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. எஸ் பேங்க் ரொம்பவே அண்டர் வேல்யூன்னு காமிக்கும். பட் என்ட்ரி ஆகலாமான்னா இப்போ என்ட்ரி ஆனீங்கன்னா எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும், ரெக்கவர் ஆகுமா, இல்லை இந்த பேங்க்கு விற்றுருவாங்களா, எதுவுமே தெரியாது. ஸோ வெறும் நம்பர்ஸை பார்த்து என்ட்ரி ஆனாலும் பிரச்சனை தான். நம்பர்ஸ் வந்து ஒரு போர்ஷன். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லனா அவங்க பண்ணுற மேஜரான மிஸ்டேக்ஸ் என்ன சார்? பிராண்ட் பார்த்து பண்ணுறது. நானும் அது பண்ணியிருக்கேன். பிராண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு போட்ட கம்பெனி வந்து இன்னும் குறைஞ்சு இல்லாமல் போயிடுச்சு. ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு வந்து எப்பயும் என்ட்ரி ஆகிருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு எப்படி சார் தெரியும்? இப்போ ஏஷியர் மோட்டார்ஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி. ஏஷியர் மோட்டார்ஸ் 2007, 8, 9 பார்த்தீங்கன்னா சித்தார்த் ராய் கபூர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து டேக் ஓவர் பண்ணி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பைக்கில் கொடுத்து கொஞ்சமாக க்ரோ ஆச்சு. இப்போ டைட்டன் எடுக்கும்போது இப்போது மற்ற கல்யாண் ஜுவல்லர்ஸ், பிசி ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது அதோட வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது? இப்போ பேங்க்ஸ் எடுக்கிறோன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ அந்த பேங்க் லாஸ்ட் 5 years 10 years எப்படி, ஓவரால் ஆவரேஜ் ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு எப்படி இருக்குது, HDFC ICICIயில் எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது கம்மியாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸை வந்து நிறைய அனலைஸ் பண்ணும்போது தெரியும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிக்கணும், ரீட்டைலர்ஸ் காமனாக பண்ணுற மிஸ்டேக்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றியெல்லாம் நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்படி 2 இருக்குது. இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா, இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த அனாலிசிஸை பண்ணி ஆகணுமா? இப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த வித்தின் அ வீக்ஸ் ஒரு வித்தின் அ டே ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 monthsக்குள்ளே ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றவங்க அந்த டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் குளோபல் கண்டிஷன்ஸ், இப்போது US China ட்ரேட் வாராக இருக்கட்டும், இல்லை இந்தியா பாகிஸ்தான் வார், உக்ரைன் ரஷ்யா வார், உள்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ், ரீஎலெக்ஷன் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது பணம் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஷார்ட் டேர்ம். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு டைம் கிடைக்காது. அது இல்லாமல் நிறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஒரு 2-3 years ஒரு நம்ம உழைப்பை போட்டால் அப்பயுமே வந்து நிலையான வருமானம் தெரியாது. லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக இது பண்ணவே முடியாது. இது வந்து நீங்கள் ஜாபாக பண்ண போகிறீங்கன்னா இது ஒரு கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரீஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான். பட் ஆனாலும் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே கம்மி, 2-3% தான். இது வந்து செபியோட டேட்டா சொல்கிறது தான். ஒரு 90-95% ஆஃப் த மக்கள் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் 5%லேயே கொஞ்சம் பேர் தான் வந்து பணம் பார்க்குறாங்க. லாஸ்ட் 1 or 2% தான்
நல்ல ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஸோ இதில் போய் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஒரு கம்பெனி எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்காங்க, எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன, இவங்களோட அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் அனலைஸ் பண்ணும்போது அவங்களோட லாங் டேர்ம் எவ்வளோ வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா இருக்கட்டும், ஐடிசி, எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே காலையில் எழுந்த உடனே பல் விளக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருஷங்களாக இருக்கிறது, பல டிகேட்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனியோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஸோ எப்படி ஒரு வீடு வாங்கினோன்னா சுற்றி அந்த இடத்துல காலேஜ் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, அதுக்கப்புறமா போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக் செக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதும் வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட் போனாலே இந்த டேட்டாஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அந்த டேட்டாஸை வந்து எல்லாராலையும் படிக்கவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அண்ட் டாப் 100 கம்பெனிஸில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஏன்னா எல்லா அனலிஸ்ட்டும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ரெக்கமெண்டேஷன் த சென்ஸ், இந்த கம்பெனி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரும்போதும் அந்த கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் கூகுள் பண்ணாலும் தெரியும். ஸோ டாப் 100 கம்பெனிஸை ஈஸியாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இங்கேருந்து தொடங்குறது அவங்களோட லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ஜேர்னி, ஒரு சொத்து கிரியேட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். இப்போ டெக்னிக்கல் யார் யாருக்கெல்லாம் சார் ஹெல்ப் ஆகும்? டெக்னிக்கல்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் சார்ட் பேட்டர்ன் லேர்ன் பண்ண முடியும், அதை கற்றுக்கிட்டு எனக்கு பண்ணுறதுக்கு இனிஷியலாக இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காசு கொடுத்து தான் கற்றுக்கணும். இப்போ ஒரு ஸ்கூல் போகிறதுலேருந்து காலேஜ் போகிறது, இப்போ வேலைக்கு போய் அது அந்த அந்த 18 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயும் சில இடத்துல இன்டர்ன்ஷிப் இருக்கும், அப்புறமா பெய்டு இன்டர்ன்ஷிப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்க போகிறீங்கன்னா அது இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி, இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிறது வந்து ஒரு காமன் திங்ஸ். ஏறுறது இறங்குறது இதெல்லாம் பார்க்குறது, சார்ட்ஸ் காமனாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, எவ்வளோ ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ மாதங்களாக அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க, அண்ட் ஒரு இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் இருந்த பேட்டர்ன் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. ஸோ இதுதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆக முடியாது. ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்ரிடே யூ ஷுட் பி அ லேர்னர். இந்த ட்ரேடராக இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் அண்ட் பேண்ட்வித் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, டைம் கம்மி. எம்ப்ளாயினா காலையில் எழுந்து ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வரதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஆஃபீஸ் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸில் உங்களுக்கு ஆஃபீஸ் ஃபோக்கஸ் போயிடும். இதில் தான் பண்ணுவீங்க, பணமும் வருதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இருக்கிற டைம் லைன் வந்து மார்னிங் 9:15 3 o'clock. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களால் பணம் பார்க்க முடியும். ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாருக்கும் உண்டு. இதை தாண்டி ஒரு டைம் ஒதுக்கி என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்கானில் வந்து தனியாக ட்ரேட் டைகர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அந்த இந்த சார்ட் பேட்டர்ன் லேர்ன் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து இண்டிவிஜுவலாக சொல்லித் தராங்க. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணுறது நல்லது. இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆன்லைனில் சொல்லித்தரேன் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுமே வந்து லாஸ்ட் 6 months 1 or 2 years வந்து எக்ஸ்போஸ் ஆகி அவங்களும் நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ அதனால் யூடியூப் பார்த்து கற்றுக்குறேன், இன்ஸ்டாகிராம் பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா பணம் போகிறதுக்கான வழி. ஸோ அதை தாண்டி ரொம்ப வருஷமாக இதை வந்து சொல்லித்தரவங்க கிட்ட கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. எவ்வளோ வருஷமாக இதை சொல்லித்தராங்க, எவ்வளோ நாளாக அவங்களுக்கு அதில் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு டாக்டர் போனாலும் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்து தான் போகிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, வெறும் ட்ரேட் டிப்ஸ் கொடுக்காம சொல்லித்தராங்களா, அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பணம் வந்து ஒரு 10,000 20,000 இனிஷியலாக கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியுதா, இல்லை அதை லேர்னிங்காக எடுத்துக்கிறது, அந்த பணத்தை அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற பணம் மாதிரி. இதெல்லாம் பண்ணி எனக்கு டைம் இருக்குது, பணத்தை கொடுக்க முடியும், லேர்ன் பண்ணி ஒரு 6 months இல்லை 1 year ஆனாலும் நான் கண்டிப்பாக பணம் போடுறேன் அப்படின்னா ட்ரேடிங் கற்றுக்கலாம். இல்லைன்னா உள்ளே போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணாமல் வெறும் அந்த பிராண்ட் வச்சு மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் லைக் அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா, ஏஷியர் மோட்டார்ஸு, HDFC பேங்க்ஸ், இதெல்லாம் வந்து வேல்யூ இருக்குது, அண்டர் வேல்யூட், ஓவர் வேல்யூட், நியூட்ரல்லாம் சொல்லுவாங்க வேல்யூவேஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். இப்போ லாஸ்ட் 5 years ஆவரேஜ் ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ பேஸ் பண்ணி அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பேசிக்காக அது அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட் பார்க்கும்போது தான் தெரியும். எவ்வளோ நாள் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா வந்து ரொம்ப நாளாக ஒன்றுமே இல்லாமல் ப்ரைஸ் க்ரோத் இல்லை. லாஸ்ட் 3 yearsஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாட்டியும்
இன்ஃப்ளேஷன்னால ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி மார்ஜின்ஸ் அடி வாங்குச்சு. பட் அந்த 3 இயர்ஸில் வந்து அவங்க ரீட்டைல் எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக இன்னோவேஷனாக இன்னும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அண்ட் புது ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க என்ன லான்ச் பண்ணுறாங்க. இது லாஸ்ட் 10 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கனாலே அவங்க ப்ரீமியம் செக்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டாங்க. சாதா பிஸ்கெட் செக்மெண்ட்டில் இல்லாமல் ப்ரீமியம் செக்மெண்ட் அந்த கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் கொண்டு வரதுல இருந்து அவங்க இப்போ சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அவங்களது எல்லாமே வந்து ப்ரீமியம் கம்பேர்ட் டு மற்ற நார்மல் பிஸ்கெட்ஸ். அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிறதையும் தாண்டி ஆர்கனைஸ்டு மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்கெட்டோட ப்ரைஸஸ் எல்லாமே ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணதுனால இவங்களுக்கு மார்ஜினாக இருக்கட்டும், புது ப்ராடக்ட்ஸ் அதுலேயுமே லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களோட 2012-13 இந்த லாஸ்ட் 12-13 இயர்ஸாக ஸ்டாக் ப்ரைஸ் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யாரெல்லாம் எவ்வளோ வருஷமாக இந்த டைம்லைன் இருந்தாங்களோ மிகப்பெரிய வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ வேல்யூவேஷன் அண்டர் வேல்யூவேஷன் சொன்னீங்க. இப்போ வேல்யூவேஷன் க்ரோத் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இது வந்து எல்லாருக்கும் இருக்க கன்ஃபியூஷன். கோவிடுக்கு அப்புறம் வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. க்ரோத் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த 2015-19-20 கோவிட் முன்னாடி வரைக்கும் க்ரோத் ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனி நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. இது வந்து ஏஎம்சிஸ்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், வேல்யூ ஃபோக்கஸ் பண்ணுமா க்ரோத் ஃபோக்கஸ் பண்ணுமா. பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் ரொம்ப யோசிக்காமல் இந்த கம்பெனி அடுத்த 10 வருஷம் இருக்கும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்டாக் வேல்யூ குறையுது, அப்ரிஷியேட் ஆகாமல் இருக்கும், நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாராலையும் 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு 10 லட்சம் 5 லட்சம்லாம் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபியூ தௌசண்ட்ஸ் ஃபியூ லேக்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் போதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ஏறிடுச்சு, அதுக்கப்புறமா ஏறலை. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் 1920 லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனாங்க, பேங்க்ஸ் HDFC பேங்க் அண்ட் HDFC லோன் மர்ஜர் ஆச்சு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் டெக்னாலஜி அப்கிரேட்னால நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. கிரெடிட் கார்டு கொடுக்க முடியாமல் சேலஞ்சு. இது ஒன்றா சேலஞ்சஸ் வர வர ஸ்டாக் ப்ரைஸில் பெரிய ரிஃப்ளெக்ஷன் க்ரோத் இல்லை. பட் பேங்க்கோட பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாமே பேக் எண்டில் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம்லைனில் நீங்கள் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் எப்பயாவது எக்ஸிட் ஆகிட்டு ஒன்ஸ் யூ சி வேல்யூ இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் HDFC பேங்க் இப்போ உலகத்தில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்க் அந்த மர்ஜருக்கு அப்புறம். ஸோ டேட்டா நிறைய இருக்குது, ஈஸியாக கிராஸ் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ண முடியும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, பட் ஆனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை இன்னும். ஸோ அப்போ எக்ஸிட் ஆகிட்டு டைம் இருக்குது, அகெயின் உங்களால் எக்ஸிட் ஆகிட்டு வேறு ஏதாவது ஒரு கம்பெனி கிடைக்குதுன்னா அதில் போடலாம். பட் ஆஸ் வாரன் பஃபெட் சொல்கிறதா இருக்கட்டும், அவரை ஃபாலோ பண்ண பெரிய இன்வெஸ்டர் சொல்கிறது, ஒரு நல்ல பேங்க்கோ இல்லை நல்ல ஸ்டாக்காக இருந்தால் நீங்கள் எக்ஸிட் ஆகாமல் இருக்கலாம். பட் இந்த மீன் டைம் உங்களுக்கு கோவிட்க்கு அப்புறம் ஒரு போனஸ் ஷேர்ஸ் கொடுத்தாங்க 1:1, அதுக்கப்புறம் டிவிடெண்ட்ஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறது தப்பு இல்லை. அவர் ஸ்கேண்டிஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1982 ஹோல்ட் பண்ணுறாரு. நிறைய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் பல வருஷமாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு வீடு வாங்கினா நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ இதுவுமே வந்து லாங் டேர்ம். ஒரு தங்கம் வாங்கினாலும் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் இல்லை இருக்கட்டும் புதுசாக தான் வாங்க ட்ரை பண்ணுவோம், இல்லைனா இருக்கட்டும் தான் சொல்லுவோம், விற்க மாட்டோம். அதே மாதிரி ஸ்டாக்கையுமே வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நல்ல கம்பெனியாக இருந்தால் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ ஐ ப்ரிஃபர் அந்த மாதிரி. இல்லை நீங்கள் நல்ல ஒரு 100% ப்ராஃபிட் வந்துருச்சு, 50% ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு நல்ல கம்பெனி அதே மாதிரி சூஸ் பண்ணி உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா அதுவுமே ஃபாலோ பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ விச் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ நீங்கள் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த நம்பர்ஸை மட்டும் நம்பினாலே போதுமா, இல்லை குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் இதுவும் தேவைப்படுதா? இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்க்க போனால் நம்பர்ஸ் மட்டுமே நம்பினா போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நம்பர்ஸ் பார்க்காம பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆச்சுன்னா பயம் வந்துடும். ஸோ இப்போ வந்து வேல்யூவேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக போய் ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் இப்போ மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் என்ன, சிஇஓ சேஞ்ச் ஆகுறாங்களா அதெல்லாம் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IndusInd பேங்க் நல்லா அடி வாங்கியிருக்கு, நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகலாம் அப்படின்றது தான் தெரியும். பட் ஆனால் இப்போ நீங்கள் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிங்கன்னா மேனேஜ்மெண்ட் எக்ஸிட் ஆனது, சிஇஓ எக்ஸிட் ஆனது, ஃப்ராட் கமிட் பண்ணியிருக்காங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம்னு கம்பெனியே சொல்லியிருக்காங்க. அண்ட் செபியும் RBI என்ன தான் கான்ஃபிடன்ஸ் ஒரு
அந்த இஷ்யூ வந்த பிறகு சொன்னாலும் இப்போ சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் ஃப்ராடில் இன்வால்வ் ஆயிருக்காங்க நம்பர்ஸில் அக்கௌண்டிங் இஷ்யூஸ் அப்படின்னா. ஸோ ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது கம்பெனி மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ், பேங்க் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் குறையும். ஸோ இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இப்படி இருக்குது. ஸோ அதனால் வெறும் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ட்ரி, இப்போ எஸ் பேங்க் ரொம்பவே அண்டர் வேல்யூன்னு காமிக்கும். பட் என்ட்ரி ஆகலாமான்னா இப்போ என்ட்ரி ஆனீங்கன்னா எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும், ரெக்கவர் ஆகுமா, இல்லை இந்த பேங்க்கை விற்றுருவாங்களா, எதுவுமே தெரியாது. ஸோ வெறும் நம்பர்ஸை பார்த்து என்ட்ரி ஆனாலும் பிரச்சனை தான். நம்பர்ஸ் வந்து ஒரு போர்ஷன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா மற்ற விஷயங்கள் மேனேஜ்மெண்ட்டு, கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன் பிளானு, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், இதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த நம்பர்ஸும் பார்க்கணும், குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸும் பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ். நான் சொன்ன மாதிரி வீடு வாங்கும் போது நம்பர்ஸும் பார்ப்போம், கரெக்டான ரேட்டா அப்படின்னு. அதை தாண்டி சுற்றி இருக்க ஃபேக்டர்ஸு, யாராவது வீடு கட்டியிருக்காங்களா, இதுவும் பார்ப்போம். இது எல்லாம் ஒத்து வரும்போது தான் நமக்கே வந்து ஓகே இது வாங்கலாம் அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணத்தை போடுறதுனால நிறைய டைம் எடுத்து யோசிச்சு லோன் வாங்கி எல்லாம் பண்ணுவோம். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் குயிக்காக பணம் பார்க்கணும்னு யோசிக்காமல் நீங்கள் ஒரு 5000 போட்டாலும் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் லாங் டேர்மாக இருப்பீங்க. அதை வந்து சும்மா ஒரு 6 months ட்ரை பண்ண எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வெளியே போகாமல் லாங் டேர்ம் இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு யோசிச்சு எடுத்து டைம் எடுத்து பண்ணுங்கள். அப்படி இல்லை யாராவது ஒரு அட்வைசரோட ஃபீஸ் பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜ். அவங்க வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டேட்டா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் போடலாமா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி. இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லனா அவங்க பண்ணுற மேஜரான மிஸ்டேக்ஸ் என்ன சார்? பிராண்ட் பார்த்து பண்ணுறது. நானும் அது பண்ணியிருக்கேன். பிராண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு போட்ட கம்பெனி வந்து இன்னும் குறைஞ்சு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து நான் கிளைண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் வந்து நான் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் சார், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு வந்து எப்பயும் என்ட்ரி ஆகிருப்பாங்க, அவங்க 100% ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இவங்க லேட் என்ட்ரி பண்ணும்போது அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஒரு 20% ஆனாலும் பேனிக் ஆகிடுவாங்க. அவங்க கரெக்ஷன் ஆனாலும் they are sitting in profit. பட் நீங்கள் புதுசாக என்ட்ரி ஆகும்போது ஐயோ குறைஞ்சிருச்சுன்னு இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமோ இல்லை எவ்வளோ வருஷம் இருந்தாலும் நமக்கு ஒரு ரெட்டுன்னு போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது ஒரு பேனிக் ஆகிடும். என்ன தான் பெரிய பேங்க்கு, பெரிய ஐடி கம்பெனியாக இருந்தாலும் மலமலன்னு அன்ரியலைஸ்டு லாஸ்ன்னு பார்த்தாலே இது. அண்ட் இன்னொன்று அது அன்ரியலைஸ்டு லாஸ். அதை நீங்கள் வந்து விற்றா மட்டும்தான் ரியலைஸ் பண்ணுறீங்க. 20,000 லாஸில் இருக்கா, ஆனால் அது வந்து வித்தின் அ மந்த் வந்து சேஞ்ச் ஆகும். பட் அதை வந்து வெயிட் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னா நம்ம முன்ன சொன்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிளியராக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அது பண்ணாமல் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு பண்ணிவிட்டு யாரோ சொன்னாங்க, இல்லை நான் யூடியூப்பில் பார்த்தேன், இன்ஸ்டாவில் பார்த்தேன், இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேனிக் இருக்கும். திருப்பி யார்கிட்ட கேட்டிங்களோ இல்லை எந்த சோர்ஸ் பார்த்தீங்களோ அங்கே போய் இருக்கலாமா இல்லையா, திருப்பி யார்கிட்டயோ போய் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இது பண்ணலாமான்னு மறுபடியும் வெளியில் தான் நம்புவீங்க. ஸோ அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, யாரையும் கேட்க வேணாம், இண்டெக்ஸில் போட்டுட்டு அதுக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி நம்ம ஏதோ ஒரு ஸ்கில் கற்றுக்கணுன்ற மாதிரி இது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு பேசிக் நாலேஜ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கற்றுக்கிறது ஈஸி. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் அண்ட் எனர்ஜி கொடுத்து கற்றுக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணிங்கன்னா தாராளமாக இதுலேயுமே வந்து எல்லாராலையும் கற்றுக்க முடியும். வேறு எதில் சார் கற்றுக்கலாம்? லைக் ஆப், இந்த வெப்சைட்ஸ் அது மாதிரி எதுவும்? உங்களுக்கு தமிழில் நாணயம் விகடன் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷில் அவுட்லுக் மணி, அந்த மாதிரி மேகசின்ஸ்லாம் வந்து பல வருஷங்களாக இருக்குது. ஸோ தைரியமாக நம்பி பண்ணலாம். அவங்க வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தனியாக கொடுத்தாலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கம்பெனியை பற்றி கொடுப்பாங்க. அப்பப்போ வந்து நிறைய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ஸ்டாக்ஸ் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தமிழ்லேயும் நாணயம் விகடனில் வருது, இங்கிலீஷ்லேயும் நிறைய அவுட்லுக் மணி, தலால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், வேல்யூ ரிசர்ச் இவங்கெல்லாம் தராங்க. அது இல்லாமல் இவங்களும் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் அனலிஸ்ட் இது எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேஷன் செபியில் வாங்கி அவங்களும் சர்வீஸ் அஸ் அ சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கற்றுக்கிட்டு பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை அந்த சர்வீஸை எடுத்துக்கிட்டு ரொம்ப மீகரான ஃபீஸ் தான் பே பண்ணுவீங்க, அது ஃபீஸ் பே பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் அவங்க ஒரு இவங்கெல்லாம் செபி காம்ப்ளைன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும், செபி சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பெனியை ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒரு நிறைய காமனாக கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறேன், எதுக்கு கொடுக்குறேன், என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கஷ்டப்பட்டு பணத்தை லூஸ் பண்ணி கற்றுக்கிறது ஒன்று, குட்டியாக ஒரு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக அப்போ கூட நீங்கள் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் 1 லட்ச ரூபா போட போகிறீங்கன்னா ஒரு 10,000 போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் எங்கேயும் போக போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே உண்டு. ஸோ ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதே கிடையாது.
ஸோ ஒரு ஸ்டாக் மிஸ் பண்ணிட்டாலும் இன்னொரு இண்டஸ்ட்ரி இன்னொரு ஸ்டாக் உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கான கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுறதுக்கு டேக் டைம். ஒரு 1 or 2 years வந்து பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து, ஓகே இந்த மேக்சின் நல்லாயிருக்கு, இந்த லேர்னிங் நல்லாயிருக்கு, இந்த யூடியூப் பர்சன் கிளியராக சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் கிளியராக புரியுது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்குள்ளே நாலேஜ் வரும். தமிழ் ஐ தாட் அவங்க முதலீட்டு களம் சொல்லிட்டு அவருமே வந்து ஷாம் சேகர் சார் அவருமே சூப்பராக பேசுவார். கிளியராக ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸே கொடுக்க மாட்டார். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அவரோட ஆல்மோஸ்ட் லைக் ஐ திங்க் மோர் தேன் 20-30 இயர்ஸாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி பார்க்கணும், இப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி வந்து கேட்கும்போது உங்களுக்கும் ஒரு நாலேஜ் வரும். ரெகுலராக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு டைம் எடுத்து ஃபாலோ பண்ணால் எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த கம்பெனிக்கு டெப்ட் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? கடன் இல்லாமல் கம்பெனி வளர முடியாது. ஏன்னா எல்லாருமே சொந்தமாக கடன் வச்சுட்டு பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ, ரிலையன்ஸ் பெட்ரோகெமிக்கல்ஸில் சூப்பராக இருந்தாங்க. ஜியோவோட வேவ்ஸ் அந்த இது டெலிகாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் 4G வாங்கினப்போ நிறைய கடன் இருந்துச்சு. அது எப்படி அடைக்க போகிறாங்க இவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு மார்க்கெட் அனலிஸ்ட் எல்லாம் சொல்லும்போது, கோவிட் டைமில் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ்புக்கிலேருந்து கூகுள்லேருந்து இவங்க எல்லாரும் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனை வித்தின் 2 months அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா குயிக்காக அந்த பணம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவல் டு டெட் ஃப்ரீ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு தே ஹேட் அ பிளான். நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்ராஸ் இந்தியா 4G இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், 2G கிடையாது 3G கிடையாது, டைரெக்டாக 4G. மார்க்கெட் கேப்சர் பண்ணுறதும் வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணாங்க. ஃப்ரீ ரோமிங்கு, ஃப்ரீ டேட்டா இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இருந்த நம்ம ஒரு 10-15 years முன்னாடி மிகப்பெரிய நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ, வோடஃபோன் ஐடியா as well as ஏர்டெல், இது 3 தான். வோடஃபோன் ஐடியாவும் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைன்னா 1-2 years மேலே எங்களால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இப்போ ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸ் தான் இருக்கும். ஸோ ஈஸி அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து அவங்க நினச்சப்போ ஃபீஸ் ஏற்ற முடியும். ஐ மீன் ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூனிட் ஏஆர்பி ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து எவ்வளோ சார்ஜ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்குள்ளே சர்வீஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு நிறைய பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் வந்து ரிலையன்ஸ் பண்ணுவாங்களான்னா ஒரு 50-50 தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களால அதை ரிப்பீட் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் ரீட்டெயில் இருக்காங்க, ரீட்டெயிலையும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு குயிக் காமர்ஸ் வந்த பிறகு டாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி தான் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா அதானி பார்த்தீங்கன்னாலும் கடன் வாங்கி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணார். ஸோ நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கா அந்த கம்பெனி மேலே, அதே மாதிரி கடனும் வந்து எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்றதும் இருக்குது. மதர்சன் சுமின்னு ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஷேர்ஸை ஸ்வாப் பண்ணி இல்லைனா ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது இன்ஆர்கானிக் க்ரோத். ஆர்கானிக் க்ரோத்னா எல்லாமே நானே கண்டுபிடிச்சி நானே ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணுறது. இன்ஆர்கானிக் க்ரோத்னா இருக்கிற கம்பெனிஸ் அக்வயர் பண்ணி என்னோட கம்பெனியோட இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ மதர்சன் சுமி பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக 83 ஆரம்பித்து ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனி. அவங்க சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அக்ராஸ் த வேர்ல்டு எங்கெங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20+ லொக்கேஷன்ஸில் இருக்காங்க, 240 ஃபெசிலிட்டிஸ் மேலே இருக்குது. இது எல்லாமே வந்து குயிக்காக இன்டெகிரேட் பண்ணி ஓவரால் சேல்ஸ் க்ரோத், ரெவன்யூ க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களும் கடன் வாங்கி தான் டெவலப் பண்ணாங்க. பட் கடனை அவங்களால ஈஸியாக சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுது எல்லாம். ஸோ அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ், மேனேஜ்மெண்ட் வந்து அதை எப்படி பண்ண போகிறன்றது கிளியராக இன்வெஸ்டர்ஸ்க்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நம்பலாம். இப்போ இண்டஸ்இண்ட் வந்து பிளெட்ஜ் நிறைய பண்ணியிருந்தாங்க. அந்த பிளெட்ஜ் பார்த்தும் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணாங்க. அதாவது பெரிய பல வருஷமாக இருக்க அனலிஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பிளெட்ஜ் இருக்குது அண்ட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ், அந்த ஹிந்துஜா ஃபேமிலியோடையே உள்ளேயே வந்து யார் வந்து ஸ்டேக் எடுக்க போகிறாங்க, இல்லை யார் வாங்கணும் சொத்து, அந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. ஸோ பெரிய அளவில் வெடிக்காட்டியும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்து. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ரெட் ஃப்ளாக் சொல்லிவிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பிளெட்ஜும் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பிரச்சனை இருக்கும்போது. ஸோ இந்த டெட்டும் வந்து வித்தின் லிமிட்ஸ் இருக்கா அப்படின்றது, அந்த 1x கம்மியாக 1.5x கம்மியாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி அடுத்த 2 years 3 years வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வராங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே சார், இப்போ ஒரு கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் எப்படி சார் இருக்கு? ஜென்ரலாக வந்து 75% வரைக்கும் தான் வச்சுருக்கணும் அப்படின்றது செபியோட ரூல்ஸு. இப்போ ஒரு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும்
ரிமைனிங் 25% ரீட்டைல் போர்ஷன் அது வந்து எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் equity ஃபார்ம் வந்து 5% 10% ஸ்டேக் எடுத்துருக்கலாம். பட் அந்த 75% இருக்கும் மினிமம், மேக்ஸிமம் 75% தான் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்கணுன்றது. ரிமைனிங் நீங்கள் யார்கிட்ட வேணால் விற்கலாம் ஸ்டாக் லிஸ்ட் ஆன பிறகு அந்த மாதிரி. பட் அதுக்கும் கம்மியாக நிறைய கம்பெனிஸ் இருக்கும். 50% ஒரு 50%க்கு மேலே இருந்தால் தே வில் ஹாவ் அ கண்ட்ரோல். இப்போ ரிலையன்ஸாக இருக்கட்டும், மற்ற கம்பெனிஸ் அவங்க 25% இருந்தாலும் மீதி எல்லாம் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், இல்லை ப்ரைவேட் equities இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம். பட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் அதை வந்து ஸ்டேக் சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா பிரச்சனை. சில ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீக்கில் போகும்போது செல் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் குறையும் போது, வேல்யூவேஷன்ஸ் குறையும் போது ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ரமோட்டர்ஸ் அந்த கம்பெனி மேலே எல்லாருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் பிளட்ஜிங் இருந்ததுன்னா அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இப்போது ஜென்சால்ன்ற கம்பெனி ஒரு லாஸ்ட் மந்த் வந்து ஈவி பிரச்சனை ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் பிளட்ஜிங் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு, அண்ட் அவங்களோட ஸ்டேக்கும் குறைஞ்சிட்டே வந்தது ஓவரால் கம்பெனியில். ஸோ அவங்க லிக்விடேட் பண்ணி வர பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது அதிலே தெரிஞ்சு. பட் ஒன்ஸ் அது பிரச்சனையை வெடிக்கும் போது ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, நல்ல கிராஷ் ஆச்சு. ஸோ அதுதான் ரெட் ஃப்ளாக்ஸ். ஸோ ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அதிகமாக இருக்கணும். செல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்டேக்கு அப்படின்னும் போது ஏன் பண்ணுறாங்கன்றது டேட்டாஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கம்பெனிஸில் எக்ஸிட் ஆகிறது ஒன் ஆஃப் த ரெட் ஃப்ளாக்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பங்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்ன சார், அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? இன்ட்ரின்சிக் வேல்யூனா நீங்கள் டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸல் கால்குலேஷன்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுற வேண்டியது. ஆன்லைனில் வந்து ஈஸியாக அந்த மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ நிறைய தேடினீங்கன்னா கிடைக்கும். பட் அது கம்ப்யூட்டேஷன் வேல்யூ கரெக்டாக தப்பான்னு நமக்கு சொல்ல முடியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். ஒரு எக்ஸல் கால்குலேட்டர் அந்த டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ அடுத்த 10 வருஷத்துக்கு எப்படி வரும் இதெல்லாம் வந்து ஒரு நம்பர் தான். இப்போ டிக்கர் டைப் மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ இவ்வளோ இருக்குது, இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ, ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகலாம் இல்லை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்களே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை ஃபர்தர் கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு பண்ணணும். அது ஒன்று. இன்னொரு வழி வந்து அந்த ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ இப்போ எப்படி இருக்குது, லாஸ்ட் 5 years 10 years கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இபிஎஸ் வேல்யூ க்ரோ ஆகிட்டே இருக்கா. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். சில டைம் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும்போது இபிஎஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கா, இப்போ இன்ஃப்ளேஷன் குறையுது அப்படின்னும் போது ஆப்ஷன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி என்ட்ரி ஆகிறதுக்கு கரெக்டானு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ தாண்டி இப்போது அதோட வேல்யூ கம்மியாக இருக்கான்றத பேஸ்ட் ஆன் மற்ற ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணும் போதும் அதோட பியர் கம்பேரிசன். இப்போ டைட்டன் எடுக்கும்போது இப்போது மற்ற கல்யாண் ஜுவல்லர்ஸ், பிசி ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது அதோட வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது. இப்போது பேங்க்ஸ் எடுக்கிறோன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ அந்த பேங்க் லாஸ்ட் 5 years 10 years எப்படி, ஓவரால் ஆவரேஜ் ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு எப்படி இருக்குது, HDFC ICICIயில் எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது கம்மியாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸை வந்து நிறைய அனலைஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ இதை பார்த்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டியது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இதிலேயே பார்த்து பண்ண முடியும். இதுவுமே ரைட்டான வழி தான். ஸோ அது ஒரு வழி, இது ஒரு வழி. இப்போ ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு எப்படி சார் தெரியும்? அவங்க சொல்கிறத செய்கிறாங்க அப்படின்றது. இப்போ ஏஷியர் மோட்டார்ஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி. ஏஷியர் மோட்டார்ஸ் 2007, 8, 9 பார்த்தீங்கன்னா சித்தார்த் ராய் கபூர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து டேக் ஓவர் பண்ணி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பைக்கில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆச்சு. 2011-12 பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. பட் லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் இந்த ஸ்டாக் ராயல் என்ஃபீல்ட் நீங்கள் பைக்ஸும் நீங்கள் அந்த டைம் பீரியடில் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த லாஸ்ட் ஒரு 12-13 அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரோட்ஸில் அதிகமாச்சு. இப்போ புது மாடல்ஸு நிறைய எல்லாருமே அந்த மாதிரி பைக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி ஸ்டாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை சுற்றியே பார்க்கலாம். அதே மாதிரி பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து சூப்பர் மார்க்கெட் என்ட்ரி ஆகும்போதும் நிறைய பார்ப்பீங்க, அங்கங்கே ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கான நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை ஃபர்தர் ப்ரூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் 5 yearsக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இது பண்ணும்போது எங்களுக்கு இவ்வளோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு முடிவு எடுக்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சது, புதுசாக பிர்லா ஓப்பர்ஸ் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அடி வாங்குது, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்றது அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பார்த்தா தெரியும். ஸோ பிர்லா வந்து தேர் காப்பிங் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. பட் ஸ்டில் இவங்களோட அட்வான்டேஜ் போயிடுச்சா, மார்க்கெட் ஷேர் பிர்லா ஓப்பர்ஸ் வாங்கினாலும் எங்கேருந்து போயிருக்கு, ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து போயிடுச்சா, அதுக்கு இவங்க என்ன, அது அவங்க புதுசாக வந்ததுக்காக இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன், அப்புறம் இன்வெஸ்டர் கால்ஸ் இருக்கும், அந்த கால் ரெக்கார்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் யாராவது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன பார்க்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் கெயின் லாட்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ அந்த வேல்யூ கம்மியாக இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா. இப்போ ஒரு பெரிய அட்வைசர் கிட்ட, ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட ஏன் போக சொல்கிறோன்னா, அவங்க இதெல்லாம் பண்ணி தான் அவங்க ஸ்டாக் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்களாகவும் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணி ட்ரேடிங்க்கு எப்படி இது எனக்கு சூட் ஆகும் ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகுமோ, ஒரு நல்ல ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி இருக்காங்க அண்ட் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்காங்க, ப்ராடக்ட் லான்ச்சஸ் என்ன, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்க்கு என்ன பண்ணுறாங்க, அண்ட் சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 3 years 5 years இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, அப்புறமா இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் இந்த செக்டார் இந்த கம்பெனிக்கு வயபிள் கை கொடுக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ், அந்த பிஇ ரேஷியோ, அப்புறமா இபிஎஸ் க்ரோத் வந்து லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, இது வந்து கண்டினியூ ஆகுமா, அண்ட் மேனேஜ்மெண்ட் கால்ஸ் எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸோ இயர் அண்ட் ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் 6 months இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ பாசிட்டிவ் க்ரீன் ஷூட். எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைரியமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் ரெண்டுமே ஒரு முக்கியமாக இருக்குது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டாக இருக்கட்டும், இப்போ இது ரெண்டுமே கண்டிப்பாக அவசியம் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுது. இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சார்.